அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவசித்த சபையை, மகத்துவமிக்க மகாசபையை, பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை வணங்கி சிவக்கைலாய திருப்பணி நடைபெறுகின்ற, சிவம் அமர்ந்து இறை ஆட்சி பண்ணுகின்ற, முக்திகதி மோட்சகதி நற்கதி அருகின்ற நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை பணிந்து அரியோர்களும் பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அமர்ந்திருக்கின்ற அற்புத மகாசபைதனை வணங்கி, மகத்துவமிக்க மகாசபைதனை வணங்கி, பிரபஞ்ச ஆற்றல்கள் வந்து குழுமி நிற்கின்ற அற்புதமாக அத்தகைய திருத்தலத்தை வணங்கி, திரு எல்லையை, திருச்சபையை வணங்கி, முக்கோடி நவகோடி ஆற்றல்கள் ஒருங்கிணைந்து ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமிதமாக அமர்ந்து அற்புதமாக லிங்கமாக, சிவலிங்கமாக, சித்தலிங்கமாக, மகாலிங்கமாக, மகத்துவமிக்க சிவத்தினை அமர்ந்து, சிவ ரூபத்திலே அமர்ந்து அற்புதமாக வல்லமை காட்டுகின்ற வலிய சபையை, வல்லமை கொண்ட சபையை, வரமருளும் மகாசபையை, வந்தவர் வணங்கி நிற்க வரம் கொடுக்கின்ற அற்புதமான அருண் சபைதனை பணிந்து, கலியுக மாற்றந்தனை நிகழ்த்திட அற்புதமாக திருமுருகன் அறுபடை ஆற்றலை ஒருங்கிணைத்து அற்புதமான மருதமலையும் சேர்த்து பற்றி ஒருபடையாக அமர்ந்த திருச்சபையை வணங்கி, பரந்தாமன் அத்தகைய ஏகோபித்த ஏகாதசி நாளிலே அற்புதம் நிகழ்த்துகின்ற அரும் சபையை வணங்கி, 10 அவதார நிலைகளை நற்சபைக்கு, பொற்சபைக்கு, பொன்னம்பல மகாசபைக்கு தாரை வார்த்து கொடுத்த அற்புதமான அத்தகைய நிலைதனை வணங்கி, பிரம்மதேவனை வணங்கி, அற்புதமான அத்தகைய சூழ்ந்திருக்கின்ற பஞ்சபூத ஆற்றல்களையும், வலம் வருகின்ற நவக்கிரக ஆற்றல்களையும், நற்கருணை பொற்கருணை பொன்னம்பல மகா கருணை வழங்குகின்ற அற்புதமான அத்தகைய கருணை தேவன் அமர்ந்த அற்புதமான அவர்தம் திருபடி வணிந்து, ஒட்டுமொத்த உயர் சபையும் தன் நெற்றி பொற்றிலே வைத்து அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற கணநாதனை, கற்பக விநாயகனை, சிவபுத்திரனை, சித்த சபை அமர்ந்தவனை, கன்னி மூளை காத்தருள்கின்ற அற்புதமான அத்தகைய சபை முழுவதையும் தன் நெற்றி பொற்றிலே வைத்து, சுழிமுனையிலே வைத்து, அணையா ஜோதியாக, அற்புத ஜோதியாக அமர வைத்து அழகு பார்த்து அனுகிரகம் கொடுக்கின்ற அத்தகைய கஜேந்திர பெருமகனாரை வணங்கி, அவர்தம் சூழ அமர்ந்திருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷி வணங்கி, அற்புதமான முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி, காம குரோத மதம் ஆச்சரிய நிலைகளை வென்றமர்ந்த அத்தகைய மகாவீரனை பணிந்து, தவசி தம்பிரான் குருமலையிலே வந்து அமர்ந்து அருந்தவம் இருக்கின்ற தவசி தம்பிரானை வணங்கி, நற்சபை, பொற்சபை, பொன்னம்பல மகாசபை வளாகங்களிலே அமர்ந்து தவம் காணுகின்ற சித்த பெருமக்களை வணங்கி, தேவர்களை வணங்கி, கொடி மரங்களை வணங்கி, நற்கொடி மரம், சூட்சம கொடிமரம், இயல்பு கொடிமரம் வணங்கி, நற்கொடி மரத்திலே இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி, நற்சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை அற்புதமாக வடிவமைத்து அத்தகைய ஆதி பிரபஞ்ச மகா பிரபஞ்ச சிவ கூரையாக திகழ்கின்ற, அதன் அங்கமாக திகழ்கின்ற அற்புதமான அத்தகைய அரிய ஆற்றல் மிகுந்த சிவ நிலை கொண்ட, சித்த பெருநிலை கொண்ட, மகத்துவமிக்க பிரபஞ்ச கூரையாக அமர்ந்திருக்கின்ற, கொடையாக அமர்ந்திருக்கின்ற அற்புதர்கள் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச மகா கூரை நோக்கி வந்து எத்தனையோ கணங்கள் காத்து நிற்க அற்புதமான அத்தகைய வாயில் நிலைதனை அற்புதமாக அத்தகைய திருமுருக படை நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய வீரபாகு தேவன் காத்து நிற்க அவர்தம் அனுமதி பெற்று அற்புதமாக கருட பகவானை வணங்கி, சிறிய திருபடியாம் ஆஞ்சநேயனை வணங்கி, அனைத்து தேவாதி தேவ சித்த பெருமக்களிடம் அனுமதி பெற்று அற்புதமாக உள் நுழைந்து தென் திக்கு நோக்கி அற்புத ஆட்சி புரிகின்ற பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற அற்புதமான திருமுருகனின் திருவடி வணங்கி, அத்தகைய சூட்சம கொடிமரத்தை வலம் வந்து அணையா ஜோதியை அற்புத குண்டமாக எரிந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய அக்னி நிலை கொண்ட ஜோதியனை வணங்கி, நற்சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல மகாசபையிலே அகத்தியன் வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட பிரபஞ்ச மகா கூரையின் அற்புதமாக அத்தகைய நிலையிலே இணைந்து அமர்ந்து இருக்கின்ற அன்னபூரணி அமர்ந்து அருந்தவம் கருந்தவம் இருக்கின்ற அற்புதமான
அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்து இருக்கின்ற தேவியின் திருப்படி வணிந்து வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணைந்து சுகத்தை மாற்றுகின்ற நல்ல ஆயுதமாக ஒட்டுமொத்த உயர் ஆயுதங்களின் தொகுப்பாய் கிட்டா புதையலாய் கிடைக்கா பொருளாய் அற்புதமாய் அமர்ந்து அத்தகைய சிவபெருமானின் அற்புதமான அத்தகைய நிலையிலே இருந்து வார்த்து எடுக்கப்பட்டு புண்ணிய நிலையிலே இருந்து வார்த்தெடுக்கப்பட்டு அற்புதமான அத்தகைய பெருமிதமான ஆற்றலிலே இருந்து வடிவமைத்து நெற்றி நிலை வழியாக சுழு முனை வடிவாக அத்தகைய நெற்றி கண்ணின் வடிவாக தீ ஜுவாலையாக வெளிவந்த அரும்பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற திருமுருகன் திருக்கரங்களில் வெற்று அற்புதமாக அகத்திய கரங்களிலே தவழ்ந்து அற்புதமாக சிவமகா சித்த சபைக்கு அருளப்பட்ட பிரபஞ்ச மகா சபைக்கு அருளப்பட்ட ஆதி சபைக்கு அருளப்பட்ட அற்புத பெருஞ்சபைக்கு அருளப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம திரட்டு என்கின்ற அருள் பேழையை திறக்க சிவபேலையை திறக்க சித்த வேலையை திறக்க போற்றிகள் பாடி அற்புதமாக நூலுக்கு அபரிதமான நிலைகளை வழங்கி அத்தகைய 7-14 லோகங்களிலும் உள்ள புண்ணியமான பொருட்களை வாரி வழங்கி அற்புதமான சுவடிக்கு கோடி கோடி முறைகள் போற்றிகள் புனைந்து சுவடி திறந்து சுவடி திறந்து பெருமகா சுவடி திரண்டு எல்லை ஆற்றல்களை வணங்கி எழில்மிகும் தேவியாம் வாழை அம்சமான பால திரிபுரையை சுந்தரியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி கருப்பண்ண சாமிதனை வணங்கி நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை சூழ்ந்திருக்கின்ற அத்துணை பரிவார நிலைகளையும் வணங்கி நற்சுபடி திறந்து பொற்சுபடி திறந்து பொன்னம்பல மகா சுபடி திறந்து அற்புதமான ஏகோபித்த ஏகாதசி நாயகனுக்கு நற்பூஜை கண்டு ஆற்றல் மிகுந்த அத்தகைய பூஜையின் சுவடு மாறாது தவழ்ந்து வருகின்ற அற்புதமான அத்தகைய திதி வேதைகள் தொடர்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பஞ்சபூத நிலைகள் அனைவரையும் வணங்கி நற்சுபடியிலே இருந்து பரந்தாமனை மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற 10 அவதார நிலைகளை நல்நூலுக்கு தாரை வார்த்து கொடுத்த மகா ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அன்னையுடனே அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற திருப்பார் கடல் கண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையினை திருச்சபைக்கு வாரி வழங்கி அனுக்கிரகம் கொடுக்கின்ற நாராயண பெருமானை ஆதி நாராயண அற்புத நாராயண சிவநாராயண சித்த நாராயண மகா நாராயண பெருமானை வருக வருக என 10 அவதார நிலைகளின் ஆற்றலாய் அன்னையுடனே வந்து அற்புத நூலிலே இருந்து ஆதி கைலாய நூலிலே இருந்து சிவசூட்சம நூலிலே இருந்து சித்த சூட்சம நூலிலே இருந்து ஆசி அருள அற்புதனை வருக வருக என பொற்சபை அமர்ந்தவனை பொன்னம்பல சபை அமர்ந்தவனை ஒரே லிங்கத்திலே ஒட்டுமொத்தமாக அமர்ந்த ஆற்றலாய் அமர்ந்து அத்தகைய நாம நிலைதனை சூடி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற நாராயண பெருமானை வருக வருக என மங்கள சங்குலி முழங்க அற்புதமாக சங்கு சக்கர நிலைகள் பவனி வர நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை அன்னையுடனே அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஏகோபித்த ஏகாதசி நாயகனே வருக வருக என சீற்றம் மிகுந்த அற்புதமான அத்தகைய கணங்களின் ஆற்றலுடனே வந்து நற்சுவடியிலே இருந்து பொற்சுவடியிலே இருந்து பொன்னம்பல சுவடியிலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் புதையலிலே இருந்து சிவபுதையலிலே இருந்து சித்த புதையலிலே இருந்து அருள சூட்சம சங்கு நாதம் ஒழுங்க அற்புதமான சிவநாதங்களும் சித்த நாதங்களும் அத்தகைய பார்க்கடல் பெருநாதங்களும் முழங்கி வர பெருமகனே வருக என ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஏற்றமிகு உணர் இறைநிலை பரவும் ஏகபோக சபைதனில் ஏகாந்த நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஏகனவன் சபையாக மிளிர்கின்ற பல்வேறு தருண நிலைகளில் இன்றொரு நாள் ஏகாதசி பெருநன்னாளில் விஸ்வ சிவ சபையாக மாறும் நிலைதனை பெற்ற
பிரபஞ்ச இறைமகா அகத்திய வாளை சித்த சபையில் யாம் அழைத்த கணம், கணம் அழைத்த கணம், கணம் பொருந்திய சிவமகா வாளை சித்தன் என்னும் நாமம் பெற்ற இறை சபை ஆசான் என்னும் கணம் அழைத்த கணம் வந்தவன் யாம் மகாவிஷ்ணு சித்தனே. மகாவிஷ்ணுவே நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராய. ஓம் நமோ நாராய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அழைத்த கணம் வந்தோம் அழைக்காத அத்துணை கண நேரங்களிலும் உள்ளிருந்தோம் என்னும் தத்துவ நிலைதனை பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபையில் நடந்தேறிய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை விழாதனிலே 12 63 ஒன்றாக கலக்கப்பட்ட அற்புதமான தேவலோக நிலை, 14 லோக நிலை அத்துணையும் தாங்கி நிற்கும் திரு கைலாய நிலைதனில் நடந்தேறிய அற்புத திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலே லக்ஷ்மி சமேதராக வந்தமர்ந்து அருளாசிகளை வழங்கினோம் சித்தனே சிவ சீடர்களே என்று அந்நிலைதனை சுட்டி காட்டியாம் ஆற்றல் கொண்ட இந்நன்னாளில் பூலோக வைகுண்டமாக திகழ்கின்ற அற்புத திருவரங்க ஆற்றலோடு திவ்ய தேசங்களுடைய பேராற்றலோடு ஒன்றாக கலந்து நிற்கும் அற்புத திருப்பிரபஞ்ச கோமாதா ஒவ்வொரு கோமாதாவின் ஒரு நிலைகளிலும் ஆற்றல் அமர்ந்து அனுக்கிரகத்தை பறைசாற்றும் அதி உன்னத அற்புத தத்துவ நிலைதனை தாங்கிய அத்தகைய பூஜை விழாகண்ட சபைதனில் அபிடேக நிகழ்வுகளில் ஏற்றப்பட்ட அத்துணை துறவியங்களிலும் இருந்து ஆற்றலது பரவி அருவங்களாய் உருவங்களாய் காட்சி கொடுக்கும் அத்துணை சொரூபங்களின் மேல்பட்டு வழிகின்ற அத்தகைய துறவியங்களில் இருந்து சூட்சமமாய் பரவுகின்ற அனுக்கிரக ஆற்றல்கள் பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைந்து பிரபஞ்ச மகாசபை சீடர்களின் அத்துணை இல்ல நிலைகளுக்கும் சென்றடைந்து தாரை வார்த்த அனுக்கிரகம் தாரை வார்த்த நிலை யாம் அகமகிழ்வோடு கணம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சிவசபைக்கு சிவ ஆசானுக்கும் சீடர்கள் யாருக்கும் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. சிவசூட்சம இறை பேழைதனை அழைத்த கணம் அது எங்கிருந்து வருகின்றது, எவர் கொண்டு வந்து வைத்தது இவ்விடத்தில் இச்சூழலில் இத்தருணமதில் அழைத்த இந்நேரமதில் என்றால் உணர்ந்தோம். அழைத்த கணம் சிவசூட்சம நூலுக்கு சூட்சம போற்றிகள் கூறி அழைத்த கணம் சிவமகா வாழை சித்தன் என்னும் பெட்டகம் திறந்து அப்பெட்டகத்தில் இருந்து துவார பாலகர்கள் அத்தகைய பேழைதனை எடுத்து வந்து இவ்விடத்தில் வைத்து திறக்கின்ற அக்கணம் உள்ளிருந்து எழுந்த பரிவார ஆற்றல்கள் ஒன்றோடு ஒன்றாக முண்டியிட்டு போட்டியிட்டு கொண்டு வெளிவந்து நின்ற ஆற்றல்தனை அனைத்தையும் அகத்தியன் பின்னுக்கு தள்ளி மகாவிஷ்ணுனுடைய ஆசிகள் மிளிரும் வரை அத்துணை கணங்களும் அடங்கி நிற்க என்று அவரவர்கள் நாமங்களை கூறி அகத்தியன் அமர வைத்தியமை முன்வந்து ஆற்றல்தனை கூறி பறைசாற்றி அற்புதமாய் ஆசிகள் கூற வைத்துக் கொண்டிருக்கின்றான் இச்சபையின் மகா முனி தலைவன். முனிவர்களுக்கெல்லாம் பெருமகா முனிவனாக தன் விரல் இடுக்கில் இத்தகைய 14 லோகத்தையும் அடக்குகின்ற அற்புதமான அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் விற்றிருக்கும் அகத்தியன் கூறிய அவ்வார்த்தை பிரபஞ்சம் முழுவதும் இட்ட கட்டளையாய் இச்சபையோடு அகத்தியன் இட்ட அத்தகைய கட்டளை இச்சபையிலிருந்து பிறப்பித்த கட்டளையை பிரபஞ்சம் முழுவதும் தாங்கி நிற்கின்றது அத்துணை ஆற்றல்களும் என்ற நிலைதனையும் யாம் மகாவிஷ்ணு சுட்டிக்காட்டி அவ்வாறு இச்சபையிலிருந்து அகத்தியன் ஆற்றிய கட்டளையை பிரபஞ்சமே ஏற்று நிற்கின்ற பொழுது இச்சபையிலிருந்து அகத்தியன் கூறுகின்ற வாய்மொழி ஆசிநிலை கட்டளையை ஒவ்வொரு சீடனும் நிறைவேற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் பின்பற்றுகின்ற பொழுது அற்புதமாய் அவனுக்கு பிரபஞ்சம் அனுக்கிரகம் தர காத்திருக்கின்றது என்ற நிலைதனையும் மகாவிஷ்ணு யாம் சுட்டிக்காட்டி இது வெறும் பேலை அல்ல, வெறும் ஆதி நிலையில் அரித்த சுவடி அல்ல, அது உலோகத்தால் ஆன சுவடி அல்ல, அற்புதமாய் அண்ட பிரம்மாண்டங்களில் இருந்து எடுக்கப்பட்ட புண்ணிய நிலைகளால்
ஒவ்வொருவர் ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளால் ஒரு மாநிலனும் ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளெல்லாம் ஒன்றாக கலந்து பிரபஞ்சம் முழுவதும் கலந்து அது ஓர் வடிவமாய், ஒரு அருள் வடிவமாய், ஆற்றல் கொண்ட வடிவமாய், சித்த வடிவமாய், சிவ வடிவமாய், பேராற்றல் கொண்ட சிவமகா வடிவமாக வடிவமைக்கப்பட்ட அத்தகைய பேழையது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அந்நூல். அது வெறும் நூல் அல்ல, அந்நூலுக்குள் இருக்கும் ஆற்றலில் இருந்து எடுக்கப்படும் ஆற்றல்கள் வெளிவர அவ்வாற்றல்கள் பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய நூலுக்குள் என்னும் நிலைதனையும் யாம் சுட்டிக்காட்டி அவ்வாறு எடுக்கின்ற அத்தகைய ஆற்றல் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்படுகின்றன. இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பறக்கும் பதாகை ஒரு அடி வீசுகின்ற பொழுது அது கோடான கோடி பிரபஞ்ச ஆற்றலை தன் உள்ளுக்குள் இருந்து வெளிச்செலுத்துகின்றது. அவ்வாறு அத்தகைய பதாகையோடு தாங்கிய பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத நாமத்தை தாங்கி நிற்கக்கூடிய சீடர்கள் யாவருக்கும் அத்தகைய பதாகையில் இருந்து செல்லும் ஆற்றல் என்பது பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அவரவர் நிலைப்பாடுகளுக்கு ஏற்றாறு காட்டி உள்ளிட்ட சித்தர்கள் யாவரும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இச்சபையிலிருந்து ஆதி இறைமகா சூட்சம நூலிலிருந்து வரும் ஆசி நிலையின் மூலமாக என்று மகாவிஷ்ணு யாம் தெரிவித்து, ஒரு ஆற்றல் ஈராற்றல் அல்ல, இச்சபைதனிலே அடுக்கு நிலைகளில் அடுக்கடுக்கான நிலைகளில் பல்வேறு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கப்படுகின்றது, அமர வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆற்றல்கள் அனைத்தும் இச்சபையில் இன்று யாம் தெரிவித்து, எமக்கே உணர இயலாது இச்சபையில் எத்தகைய ஆற்றல் குடிகொண்டுள்ளது என்று யாம் மகாவிஷ்ணு ஒருவன்தான் வந்து ஆசி கூறுகின்றேன் என்றால் எமக்குள் இருந்து எழுகின்ற அத்துணை ஆற்றல்கள் 10 அவதார ஆற்றல்களுக்கு உள்ளிருந்து பிரிக்கின்ற வேறு ஆற்றல்கள் எல்லாம் ஆசி மொழிகளை உரைக்கின்றன. இந்நூலிலிருந்து உரைக்கும் வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் செவிகளில் உரைக்கின்றவாறு ஆசிகள் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாவரும் என்று மகாவிஷ்ணு தெரிவித்து, அதுவே ஆசி நிலைகளின் அத்தகைய நிலைப்பாடுகள் வடிவங்கள் மாறுவதற்குரிய நிலைகளாகும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஏற்ற இறக்க நிகழ்வுகள் நடைபெறுவது என்பதும் அத்துணை கணங்கள் உள் செல்வதால் என்று மகாவிஷ்ணு யாம் தெரிவித்து, ஆற்றலாய் அற்புத இறைநிலை, உண்மையான உணர் இறைநிலை யாம் தொடக்கநிலை ஆசியில் உரைத்தமாறு உண்மையான உணர் இறை நிலைதனை உணர்ந்தோர்களுக்குள் இறை மட்டுமே குடியிருக்கும், இகலோக நிலை குடியிருக்காது. அவ்வாறு குடியிருக்கும் இகலோக நிலைதனை பின்னுக்கு தள்ளி இறைநிலை சிரசில் முன்வந்து ஆற்றலாய் அனைத்தையும் பிரபஞ்ச மகா சக்தி பார்த்து கொள்ளும், அனைத்தையும் பிரபஞ்ச மகா சக்தி கண்டுகொண்டிருக்கின்றது. பிரபஞ்ச மகா சக்தி அமர்ந்துள்ள ஆற்றல் கொண்ட இறை சபை கண்டுகொண்டிருக்கின்றது என்ற நினைவோடு வளம் வரும் ஆளி நாடு நகரம் தாண்டி வளம் வரும் அத்துணை சீடர்களுக்கும் அச்சீடர்களை தன் கண் இமைக்குள் வத்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தகைய இறை சபை ஆசானுக்கும் ஆசானை காத்து கொண்டிருக்கும் அற்புதமான சக்தியாக விளங்கும் சித்தனுடைய இல்லாளுக்கும் சித்தனையும் இல்லாளும் சிவ பார்வதியாய் மகாவிஷ்ணு லட்சுமியாய் ஆற்றலாய் தெய்வங்கள் சமேதராக வணங்கி வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் யாம் மகாவிஷ்ணு நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, லட்சுமி நாராயணாய, சிவநாராயணாய, சித்த நாராயணாய, ஆதி நாராயணாய, அற்புத நாராயணாய, தசநாராயணாய, நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சபை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத பெரு மகா நாராயண பெருமானின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே நடைபெறுகின்ற ஏகோபித்த ஏகாதசி திருநாள் தோறும் வந்திருந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அரிய ஆற்றலின் அற்புத பேராற்றலின் மகா ஆற்றலின் மகாவிஷ்ணுவின் திருப்படி வணிந்து திருத்தால் வணிகிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ 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 நாராய 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 நாராய, ஓம் நமோ நாராயணாய.